ரொம்ப கேவலமா என்ன பிரேக்கப் பண்ணாங்க. கேவலம் இப்படி கேவலப்படுத்தி 2 தடவை பிரேக்கப் பண்ணிருக்கேன். இவன் உயிரோடவே இருக்கக்கூடாது, இவன் சாகணும், இவனை உடைக்கணும். அப்பதான் புரியுது இந்த போட்டோ ஏன் அனுப்புனேன்னு. கொலையே பண்ணி அப்படியே நான் வெட்டி அனுப்பிடுறேன் பாக்ஸோட சேர்த்து. அப்பவே நீங்க எனக்கு வந்து அப்பப்போ எண்ட்ல இந்த மாதிரி ஒரு குட்டி பிங்க் கலர்ல ஒரு குட்டி ஹார்ட், ஒரு பெரிய ஹார்ட், அதுக்கு மேல ஒரு குட்டி ஹார்ட்ல அனுப்பிச்சிருக்கீங்க. என்ன இப்படி இந்த ஆட்டே அனுப்பிச்சிருக்கீங்க பாருங்க. இல்ல அது வந்து எதுக்குன்னா அது கேட்டா இவர் வந்து அத ஒரு சமாளிஃபிகேஷன் கொடுப்பீங்க. தெரியும் நல்லா பாருங்க. நான் பரவாயில்ல செம்ம கோவத்துல இருக்க போல இல்ல. ஆமா லேட் விஷுக்கு நீங்க கேட்டிருக்கீங்க. ஆமா பிலேட்டட் பர்த்டே விஷஸ் டா. ஆமா நீயே வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு தேங்க்யூன்னு சொல்லியிருக்கேன். ஆமா நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து தங்கம் சாரிடா லேட் விஷுக்கு பிலேட்டட் பர்த்டே விஷஸ் டா. அப்படியே கான்வர்சேஷன் பில்ட் ஆயிட்டே வந்திருக்கு. ஆன்லைன் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டியா? எல்லாம் நீ தான் ஆரம்பிச்சிருக்க. இந்த வாட்டி ஒரு டீம் நான் ஆரம்பிச்சிருக்கேன்டி. எல்லாம் நம்ம 2 பேரும் மாத்தி பாரு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நீ உம்முன்னு முடிச்சிருக்க. நான் வந்து எம்முன்னு போடாம ஆன்லைன் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டியான்னு கேட்டிருக்கேன். இல்லன்னு இருக்கேன். நான் ஏன்னு கேட்டா 2 மணி வரைக்கும் இருக்கு. 2 மணி வரைக்கும் இருக்கா? மத்தியானமா? மத்தியானம் 2 மணி இருக்கா? You changed the chat theme to love. Yeah, 29th October. எப்படி கான்வர்சேஷன் ஆரம்பிச்சு 19 நாள்ல வந்து பாத்துட்டீங்கன்னா நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா கான்வர்சேஷன் வந்து பண்ண லவ்க்கு மாத்திட்டீங்க. நம்ம சேனல் ஆரம்பிச்சு 2 மாசம் ஆயிடுச்சு. ஆனா அதை நான் கண்டுக்க கூட இல்லை. தொடுத்து நீ என்ன லவ் பண்ணிக்க இருமா, நான் பாப்பேன். நீ ஏதோ வந்து பாத்தீங்கன்னா ரீல் பண்ணிருக்கேன், அதுக்கு ரிப்ளை பண்ணிருக்கேன் நானு. அதுக்கப்புறம் ஹாப்பி தீபாவளி, அப்புறம் மறுபடியும் ஹார்ட் போட்டு நான் முடிச்சிட்டேன். ஹாப்பி தீபாவளி ஆரம்பிச்சிருக்கேன். ஹாப்பி தீபாவளி உங்களுக்கு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணி உர்றேனே எனக்கு தெரியும். அவ்வளவு லவ் உனக்கு என் மேல இல்ல. எனக்கு வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஃபீலிங்ஸும் பெருசா. நார்மலா வந்து சொந்தக்கார பொண்ணு அன்னைக்கு கியூட்டா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து இப்போ வந்து இதை விட்டுட்டேன். இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னும் இவ்வளவு திமிரு காட்டுது இந்த பொண்ணு நினைச்சிட்டு இருந்தால, சீன் போடுன்னு நினைச்சிட்டு இருந்தால, இவங்களாம் என்கிட்ட வந்து பேச அது வந்து உடஞ்சிருச்சு. நல்ல பொண்ணு தான். ஏன் பேசினா நல்ல பொண்ணு, பேசலன்னு நான் கேட்ட போனேன். தப்பு. எப்படி இருந்தாலும் நல்ல பொண்ணுங்க தான். பேசினாலும் நல்ல பொண்ணு தான், பேசாம போனாலும் நல்ல பொண்ணு தான். அது அப்படி நினைச்சது அந்த ஒரு மைண்ட் செட் தப்பு. பட் வந்து இப்போ வந்து நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். நான் எப்ப சொன்னேன், நீங்க எப்ப சொல்றீங்க? ஓ நீ வந்து 14th ஏண்டி நீ காலையில் 7:23 மெசேஜ் பண்ணியிருக்க ஹாப்பி தீபாவளின்னு. நான் ஈவினிங் 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருக்கேன். அதுக்கு நீ வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போ சொன்னா நீங்க எப்போ சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். பார்த்துக்க முடியாது, பேசிக்க முடியாது. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் லேட்டு ரிப்ளை இருந்துட்டு ஹாப்பி தீபாவளின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்ல பேசிட்டு இருந்தேன். நம்ம எப்படி தெரியும் இப்போ தலை தீபாவளி கொண்டாடுறோம். அப்படியே ஆரம்பிச்சுட்டு இருந்திருக்கு. இன்னும் பேச ஆரம்பிச்சா பியூட்டிஃபுல்லா போயிட்டே இருக்குங்க. நான் வந்து சிரிக்கிற எமோஜியே போட்டுட்டு இருந்ததுக்கு நீங்க என்ன நாளைக்கு சிரிக்காத இப்பவே சிரி அப்பதான் அழகா இருக்கேன்னு அனுப்பிச்சிருக்கீங்க. எதுக்கு சிரிக்கிற எமோஜி போட்டு நம்ம போட்டு இது பண்ற டெக்ஸ்டுக்கு சிரிக்கிற எமோஜி எல்லாம் போட்டிருக்கேன்னா அதுக்கு நீங்க நாளைக்கு சிரிக்காத இப்பவே அது எது நாளைக்கு சிரிக்காத இப்பவே லாஜிக் அது உனக்கு புரிஞ்சதுக்கு நீ ரிப்ளை பண்ணிருக்கே அப்படி அனுப்பிச்சிருக்கேன். வெயிட் தான் அனுப்பிச்சிருக்கீங்க. ஏதோ வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். வீடியோ பேப்பர் அதுதான் மாமா அந்த செந்தில் கவுண்டமணி காமெடி இருக்குல்ல, நாத்தா சிரிக்கிற எமோஜி. நீ பயங்கரமா சிரிக்கிற எமோஜி போட்டாலா அதுக்கு நடந்துட்டு ஆத்தா சிரிக்காதாத்தா ஐயோ அப்படிங்கிற மாதிரி பயந்துருக்கேன். என் பல்ல பார்த்து அம்ச்சுங்க தான் ஏன் வருது. மாட்டிக்கிட்டான் காட்டேருமே மாட்டிக்கிட்டான். பல்ல பார்த்து பேசிட்டு இருக்க மாட்டேன். அந்த மீம் டெம்ப்ளேட்டுக்காக போட்டிருப்பேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த மீம் வீடியோ அனுப்பிச்சிட்டு தலைவன் அது கீழே அழகி பாப்பூ நீ என்ன எனக்கு புரியல. இப்ப இங்க நோட் பண்றேன் சிரிக்க ஏதோ ஒன்னு சொல்லியிருக்க தெரியல. அதுக்கு இது என்னன்னு அனுப்பிச்சிருக்க அந்த நீங்க அந்த அக்கவுண்ட்ஸ் அந்த காமெடி அனுப்பிச்சதுக்கு கலாய்க்கிறீங்களான்னு அனுப்பிச்சிருக்கேன். இல்லடா நீ சிரிச்சா கியூட்டா தான் இருப்ப. வெறுத்து போய் வாழ்க்கையை வெறுத்து பொண்ணுங்களையே வெறுத்து ஒரு வெறிய இருக்கேனே நான் கோவத்துல. உனக்கு வெக்கமே இல்லையாடா? சரி வாசா ஏன் வாசா நீங்க டெக்ஸ்ட் மெசேஜே பேசிட்டு இருக்கீங்கன்னா டிடிஎஃப். இதுக்கப்புறம் நாங்க 2 வருஷம் கழிச்சு தான் சம்திங் வந்து போன்லயே பேசியிருக்கோம். நேர்லயே மீட் பண்ணோம். அப்படியா? போன்ல வந்து ஸ்கூல் டைம்ல எங்க அம்மா இருக்கும்போது நான் பேசுறேன். சிக்னல் இல்லாதனால என்கிட்ட பேசாம இல்ல நீ. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. வீட்டுல அப்பா அம்மானால தான் பேசாம இருந்தேன். இவங்க வந்து பாட்டி வீட்டுல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பேசுவோம். அது ஏதோ ஒரு அது வரும். அடுத்து நம்ம லவ்வுக்கு வரேன். இன்னொன்னு தெரியுமா, நான் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் இவரை மீட் பண்ணும் போதெல்லாம் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். ஏன் தெரியுமா, இந்த ஸ்கூல்ல உள்ள இருந்து அவங்க கல்யாணம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரீல்ஸ் போடுவாங்கல்ல. அதை பார்க்கவும் ஒரு அழகா இருக்கும். ஒரு மாதிரி என்ன மாதிரி ரிமெம்பர் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி மெமரி, என்ன மாதிரி லவ்லாம் தோணும்ல. அந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை. பட் கல்யாணம் இந்த நாள் வரைக்கும் நான் இன்னும் அதை போடல. ஏன் தெரியுமா, இவனால. ஏன்னா இவ தான் சொல்ல மாட்டேங்கிறாள். ஆனா இந்த வீடியோ போடுறேன் இல்லைங்க, இதுக்கப்புறம் அந்த வீடியோ போடுவேன். இந்த ஸ்கூல் போட்டோல இருந்து அப்படி கான்ட்ரவர்சிஸ் வரும். டேய் நாங்க எந்த தப்பு பண்ணலடா, ஏன்னா முதல்ல நாங்க பாத்துக்கிட்டா தானடா இதை தப்பு பண்றதுக்கு. நான் எதை பாத்துக்கவே இல்லையே. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்
ரிலேஷன்ஷிப் ஆச்சே. என்னடி பண்ற? நான் அந்த லவ் சொன்னதை எடுத்துட்டு இருக்கேன், இருங்க. நீ லவ் சொன்னதா? நம்ம 2 பேரும். எப்படி என் புள்ள சொல்லிடுச்சு கடைசியில. நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க, அதுக்கு வந்து நீங்க என்னென்ன பண்ணிருக்கேன்னு சொன்னாதானே தெரியுங்க. ஏதோ நான் இவருங்க கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு ஸ்பீடா ரிப்ளை பண்ணும்போது நீங்க என்ன மின்னல்னு கூப்பிட்டுருக்கீங்க. ஓ உன்னையும் அது நமக்கு அப்படிதான். நான் கேட்டிருக்கேன், நீங்க ஏன் என்ன மின்னல்னு கூப்பிடுறீங்க? கேட்கவே மின்னல் மாதிரி அழகா இருக்கேன், அப்புறம் மின்னல் மாதிரி ஸ்பீடாவும் மெசேஜ் பண்றேன்னு. இது வந்து எல்லாருக்கும் போற பிக்கப் லைன்ல உனக்கு போட்டிருக்கேன். சாரி. இல்ல இல்ல இதுக்கப்புறம் போக போக வளர்ந்துட்டு இருக்கோம்ல. இல்ல இது வந்து பிக்கப் லைன் போட தெரியாது இல்ல. இதெல்லாம் ஏதோ ரீல்ஸ்லயே ஏதோ வந்து பார்த்து போட்ட தம்பி. முட்டு முட்டு என்ன முட்டு. அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி ஏதோ போயிருச்சு. எவ்வளவு மாசம் போயிட்டு இருக்கு இப்போ? எவ்வளவு மாசம் தான்? எத்தனாவது மாசம்னு கேக்குறீங்களா? அதே இயர் தான், அதே நெக்ஸ்ட் மந்த். அதுக்கப்புறம் இது பேசியிருக்கோமா, அடுத்து நான் என்னோட போட்டோஸ்லாம் அனுப்பியிருக்கேன் நினைக்கிறேன். நீங்க கேட்டிருக்கீங்க, நான் அனுப்பிச்சிருக்கேன். இந்த போட்டோ எனக்கு ஞாபகம் இல்ல, என்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த போட்டோ இந்த என்னோட பிரைவேட் ஐடியில போஸ்ட பார்த்துட்டு நீங்க கேட்டிருக்கீங்க. அப்புறம் நீங்க மாதிரி திரும்பி கியூட்டா இருக்க, சப்பி தான் உனக்கு கியூட். நீ சப்பியா இருந்தியா அப்போ? அதெல்லாம் எனக்கு தெரியல, நீங்க அனுப்பிச்சிருக்கீங்களே. அத பார்த்து பல மாசம் ஆச்சுல, பல பொண்ணுங்களை பார்த்தேன். அதுல இப்படி இருப்பியோன்னு நான் நினைச்சிட்டேன் போல. இப்போ வருது பாருங்க, தலைவன் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவே எடுத்திருக்கார். இப்போ புடிச்சிட்டேன். ஊன்னு சொல்றதுக்கு பதிலா எப்போ ஓகேன்னு சொல்ற? அப்போ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு போல. ஊன்னு சொல்றதுக்கு பதிலா எப்போ ஓகே சொல்றேன், பின்ன என்ன சொல்லணும்னு கேட்டிருக்கேன் நான். நம்பலன்னா மக்களே ஸ்கிரீன்ஷாட் காட்டப்படும், நீங்களே சொல்லணும்னு நினைவீங்க. பின்ன என்ன சொல்லணும் நான் கேட்டேன். என்ன சொல்லணும்? இததான் மீன் பண்ணிக்கேன். உம்முங்கிறது ஏதோ மீன் பண்ணிருப்பேன் போல. அப்ப அந்த பையன் ஏதாவது ஒரு மாதிரி பிக்கப் லைன் மாதிரி தான் மாறுதான். அதான் இல்ல அப்படியே காப்பி பண்ணி போட்டோம் போல. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இப்ப பாருங்களேன், என் போட்டோ தான் அனுப்பிச்சிருக்கேன். மின்னலே நீ அழகிடா அப்படி அனுப்பிச்சிருக்கீங்க. ஆனா இதுல ஒரு மாதிரி இருக்கு. அது ஃபில்டர் தானேன்றது. பார்க்கவே சிரிப்பா இருக்கு. ஸ்வீட் ஒரு மாதிரி குழந்தை மாதிரி இல்ல. அத அனுப்பிச்சதுலயே நீங்க மின்னல அழகுன்னு தெரிஞ்சிருக்கு. நீ அழகு இல்லடி, உன் ஹார்ட்டையும் நான் மீன் பண்றேன் சொல்லும். உன்னோட அந்த ஒரு கைண்ட் ஹார்ட்டு, உன்னோட கேரக்டரு, நீ ஒரு வளர்ந்த விதம், உன்னோட இந்த சைலண்ட் சுபாவம், அன்பு காட்டுறது, மெசேஜ் பண்றது, இதுல எல்லாம் நான் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என் லைஃப்லயே இவதான் எனக்கு பேரழகி. உண்மையாவே இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் த கோர். இவங்க அழகு இல்ல, இவங்க தான் அழகு. அழகுன்னா அழகு. எனக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அழகுல போது புரியவே இல்லை. என் ஒய்ஃப் என்னடா இவ்வளோ அழகா இருக்கா, எனக்கு தெரியல. என்னோட விஷன்ஸ் மாறிடுச்சா, கேரக்டரோடு மொத்தமாக சேர்ந்து தெரியுறாங்களா இல்லை எனக்கு என்னன்னு தெரியல. இவங்க அவ்வளோ அழகு. அப்படி இருக்கும்போது லவ் பண்ணும்போது அப்போ அப்படி இருந்துச்சு போல. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு எங்கள் அத்தை வந்திருந்தாங்க. அப்போது வீட்லேயே வந்து லைவ் பார்த்துட்டு இருந்தான். இவரோட லைவ்ல வீடியோவா சம்திங் ஏதாவது பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்து இவருக்கு டெக்ஸ்ட் பண்றேன். விஜயத்தை எங்க அம்மா என் தம்பி எல்லாருமே உங்களோட வீடியோ பார்த்துருக்காங்க. அப்ப நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்றாதே. எல்லாரும் வீட்டுல உட்காந்து பாக்குறாங்களா? ஆமா பாக்குறாங்க. ஆமா பாக்குறாங்க. அண்ட் தம்பி என்ன திட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு நினைச்சிருக்கீங்க. நான் இல்லைன்னு போட்டிருக்கேன். ஸ்பீடா போறதுக்கு அப்படின்னு நீங்க கேட்டிருக்கீங்க. விஜய் அம்மா அதான் இவங்களதான் சொல்றேன். அதான் விஜய் அம்மா பாக்குறாங்கன்னு நினைச்சிருக்கேன். என்ன சொல்றாங்கன்னு கேட்டு சொல்லுன்னு கேட்டிருக்கீங்க. சரி சரி என்ன சொல்றாங்கன்னு கேட்டு சொல்லு. அதுக்கப்புறம் சிரிச்சு போயிருக்கு. அப்புறம் என்ன சொன்னாங்க? அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க சம்பந்தமே இல்லாம? அது வராது, டைம்க்கு வராது. ஏதோ ஒரு பிரச்சனை. எங்க ரொம்ப கேவலமா என்ன பிரேக்கப் பண்ணாங்க. கேவலம் இப்படி கேவலப்பட்டு 2 தடவை பிரேக்கப் பண்ணிருக்கேன். ஒரு டைம் தானடி, ஒரே பிரேக்கப் தான் நடந்துச்சு. இவன் அதே மெசேஜ்ல இருக்கு. இவன் உயிரோடவே இருக்க கூடாது, இவன் சாகணும், இவனை உடைக்கணும், கான்ஃபிடன்ஸே உடைஞ்சு பிஞ்சு போகணும் அப்படிங்கிற மாதிரி கேவலமா பிரேக்கப் பண்ணாங்க. ஏங்க எனக்கு என் வாழ்க்கையில என் லவ் பிரேக்கப் அப்படின்னு இது வரைக்கும் நான் யோசிச்சதே கிடையாது. எங்களுக்குள்ள எப்படி ஒரு ரூல் உம்முன்னு போடக்கூடாதுங்கிற மாதிரி. பிரேக்கப் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு நாளும் சொல்லிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் நாங்கள் ஸ்டார்டிங்லேயே வச்சிட்டோம். லவ் பண்ணுற ஸ்டார்டிங்லேயே. அது 6 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் தம்பி பிரேக்கப் பண்ணதே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா, 1 வருஷத்துக்கு முன்னாடியா? அதெல்லாம் வருவோம். அது அதான் வர டைம்ல கேட்காதீங்க, எனக்கு மறந்து போயிடுச்சு. ஆனா உடஞ்சு போயிடுனா. ஆனாலும் இந்த டிடி ஹோஜி தரமான ஒரு சம்பவம் செஞ்சுட்டேன்டா. அப்புறம் அத்தை வந்திருந்தாங்க. வந்து எங்க தாத்தா உடம்பு எல்லாம் படுத்திருக்காரு, அதை பார்த்துட்டு போயிருக்காங்க. சரிங்களா? அப்போ நீங்க சொல்லியிருக்கீங்க, இப்போதான் எங்க அம்மா கிட்ட உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன், அதுக்குள்ள நீயே இந்த வீடியோ அனுப்பிட்டேன். நான் நினைச்சா வந்துருச்சு பாரு நம்ம இது அப்பா லவ் வந்துருச்சுடா, பக்கத்துல வந்துருச்சு. முன்னாடி ஒன்று சொல்லியிருக்கீங்க, என்ன பைக் ஷோரூம் ரெப்ரசன்ட் பண்றீங்களான்னு கேட்குறாங்க, நான் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்கீங்க. நான் ஓகேன்னு அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கு நான் ஓகேன்னு அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கு நீங்க நான் என்ன சொன்னேன்னு உனக்கு புரியல தானேன்னு கேட்டிருக்கீங்க. நான் ஆமான்னு சொல்லியிருக்கேன்.
ஏன்னா நானே கரெக்டா அனுப்பல. நீங்க கேட்டிருக்கீங்க ஏன் எதுக்கு ஓகேன்னு சொன்னேன்னு கேட்டிருக்கீங்க. வாய்ஸ் மெசேஜா அனுப்புனா உன்னால கேட்க முடியுமான்னு கேட்டதுக்கு ஹெட்செட் போட்டு கேட்கறேன்னு நினைச்சிருக்கீங்க. அதுக்கு 3 வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். ஆமா நீங்க என்ன சும்மா இஷ்டத்துக்கு எடுத்து விட கூடாது. உண்மையா ஏன் மேல ப்ராமிஸ் அப்படிலாம் ப்ராமிஸ் பண்ணாத. நீ சொன்னாலே நான் நம்புவேன். எனக்கு கஷ்டமா அப்படி நம்ப மாட்டேன். என்னன்னா நான் யூடியூப்ல இந்த மாதிரி இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நம்ம ஷோரூம் எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் பண்ணிருக்கேன், நான் நல்லா சம்பாதிப்பேன், சக்சஸ் வந்துருவேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காருண்ணா. எனக்கு இது அந்த 3 வயசுல இதெல்லாம் சொல்லி எனக்காக நீ வெயிட் பண்ணி நான் சக்சஸ் ஆகி நான் உங்ககிட்ட வந்துருவேன்னு நினைச்சிருக்கேன் சொல்லிருக்கேன். தலைவன் இன்டைரக்டா தாக்கிட்டே இருந்திருக்காரு. சும்மா ஒரு பொண்ணு கோயின்னு 2 மாசமா சுத்திக்கிட்டே இருக்கு. லவ் பண்றேன்னு சொல்றது இல்ல, வேற என்ன சொல்ல வைக்கணும். ஒருவேளை நமக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு போல, இவ்வளவுக்கு நமக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு போல. அதனால எனக்கு ஓகே ஆயிட்டேன் போல. நானே 3 வாய்ஸ் மெசேஜ் என்ன சொன்னாருன்னா, நான் இந்த மாதிரி யூடியூப்ல இருக்கேன், சக்சஸ் ஆயிருவேன், நான் இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் இதுதான் சொன்னாரு. அப்பா எனக்கு தெரிஞ்சிச்சு லவ் பண்றேன்னு சொல்றாரு. என்கிட்ட 2 டிசம்பர் 2020 இருந்து தான் ஸ்வீட் இருக்கு. மக்களே அந்த ஒரு வாய்ஸ் மெசேஜ் எப்படி எடுக்கிறதுன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கஷ்டமா நீங்க சொல்லுங்க. ஆமா இன்ஸ்டாகிராம்ல இருக்காதாக்கா ஸ்க்ரோலிங்ல அது தம்பி கண்டுபிடிச்சிட்டான்னு ஃபுல்லா பார்த்தான் அவன். இருங்க பாக்குறப்ப அப்படி பார்த்தா அக்காக்காரியும் தம்பி எல்லாம் பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு எங்களை பிரிக்க வச்சாங்கன்னு அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. நாங்க அப்போ லவ் பண்ணிட்டு தான் இருந்தோம். சும்மா உங்களை முன்னாடி வந்து அததான் 2 பிரேக்கப்னு சொன்னியா? ஏண்டி அதெல்லாம் பிரேக்கப் ஆடி நம்ம பிரேக்கப் உலகத்துக்கு என்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு நான் பிரேக்கப். அது அவங்களுக்கு பிரேக்கப். எங்கள இந்த 6 வருஷம். சரி இருங்க. அப்புறம் நான் உங்களுக்கு எந்த டேட்ல அனுப்பிச்சிருக்கீங்க? அதேதான் மாமா, நீங்க 3 வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சீங்களா, அதுக்கு கீழ நான் என்ன அதுக்கு கீழே ஒரு வீடியோ அனுப்பிச்சிட்டேன். STR ஒரு நல்ல குண்டா இருந்திருப்பாரு, எதுக்கு ரெட் கார்டு அந்த மாதிரி அந்த சாங் அந்த படத்துல வந்து ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு இதுல மறந்துடுவாங்கல்ல அடிபட்டு, அப்போ வந்து மாமா அப்படின்னு ஒரு கூப்பிடுவாங்கல்ல ஹீரோவை பார்த்து, அந்த வீடியோ எடுத்து மாமான்னு கூப்பிடலாமா அந்த டைலாக்கா? அந்த டைலாக் நான் பயங்கரமா எமோஷனலா கனெக்ட் ஆயிட்டேன். ஏன்னா நான் இது வரைக்கும் என்ன வந்து யாருமே மாமான்னு கூப்பிட்டதே கிடையாது. எவ்வளவோ மாமா பொண்ணுங்க இருக்கு ஃபேமிலிஸ்ல. இதெல்லாம் தப்புடா. ஃபேமிலியில மாமா முறை பையனை மாமான்னு தான் கூப்பிடணும். சின்ன வயசுலேருந்து கூப்பிட்டா அது ஏதாவது ஒரு ஃபீல் வராமல் போயிடலாம். இப்போ எனக்கு அத்தனை மாமா பொண்ணுங்க இருக்காங்க, மாமான்னு கூப்பிட்டுருந்தா அவங்க மேலே ஃபீலிங்ஸ் போயிருந்துருக்கும். இந்த ஒரு வார்த்தையில் லவ் ஆயிடுச்சு. ஸோ வந்து 2 பேருக்கு லவ் ஆயிடுச்சு, ரொம்ப லவ் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பவர். ஸோ வந்து யாருமே சொல்லாத வார்த்தையை சொன்ன உடனே இவளுக்கு தலையில ஒரு கோடிக்கணக்கான மதிப்பான கிரீடத்தை மாமான்னு அந்த வார்த்தை கூப்பிட்டதுக்காக. அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க எனக்கு சொல்லி ஓப்பனாக சொல்லிட்டீங்க, எனக்கு அந்த மாமான்ற வேர்டு ரொம்ப பிடிக்குன்னு அனுப்பிச்சிட்டீங்க. அதுக்கு நான் என்ன அனுப்பிச்சேன், சிரிச்சுட்டு ஓகே மாமான்னு அதுல இருந்து மாமான்னு ஆரம்பிச்சாச்சு. இன்னும் வரைக்கும் மாமா, இப்போ வரைக்கும் மாமா தான் பேசுறோம். அது எங்க ஃபேமிலி, அது ஆமா ஹஸ்பண்ட் அவங்க மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அத்தை சிரிச்சாங்க. அத்தை என்ன சொன்னாங்கன்னு கேட்டதுக்கு அது சிரிச்சாங்க. இந்த எமோஜிஸ் இதெல்லாம் கண்ணில் முத்தம் கொடுக்குற எமோஜி சிரிச்சாங்கன்னு சொல்லிட்டு விட்டீங்க, ஓகேன்னு சொல்லி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஜார்விஸ் என்ஃபீல்டர் ஐடி வந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த மெசேஜ் அது இருக்கு. அப்ப டெலிட் ஆயிருக்கு உங்க போன்ல. அதாவது நாங்க ஜார்விஸ் இன்னொரு ஐடியில இருந்து பேசும்போது அதை அப்படியே டெலிட் பண்ணிட்டீங்க. ஏன் பண்ணீங்க? இங்க பாருங்க. அதுக்கப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நீ வாட்ஸ்அப்ல இருக்கேன்னு கேட்டிருக்கீங்க. ஆமா ஏன்னு நினைச்சிருக்கீங்க. உங்க நம்பர் சொல்லு நான் டெக்ஸ்ட் பண்றதுக்கு வேண்டாம் அம்மா பார்த்தோம் அவ்வளவுதான் சொல்லி. வாட்ஸ்அப் நம்பரே தரல. இவ அப்போ வாட்ஸ்அப் நம்பரே தரல. நீ மாமான்னு கூப்பிடுற வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்தா அது லவ் ஆயிருச்சு. ஆனா எனக்கு தரல. என்னன்னா எங்க அம்மா ஆக்சுவலி வந்து அப்போல இருந்து இப்போ வரைக்கும் ப்ரொபோசல் நாங்க பண்ணது கிடையாது. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் எங்களுக்குள்ள அந்த சண்டை நடக்குது. எனக்கு இவ தானே ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணா. இங்க பாரு கேட்டா நான் தான் ப்ரப்போஸ் பண்ணேங்கறாடா. ஆமா இங்க இது மக்கள் பார்த்து தீர்ப்பு எடுத்துக்கிட்டுங்க. அவ்வளவுதாங்க நான் சொல்லுவேன். இவர் தான் நான் ப்ரப்போஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் லவ் யூலா ஃபைனலி வந்து பாத்துட்டீங்கன்னா நாங்க 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா எப்படின்னா நம்ம லவ் பண்றோம்னே தெரியாம லவ் பண்ணிட்டு இருந்தோமா? இல்ல நம்ம 2 பேத்துக்குமே லவ் பண்றோம்னு தெரியும். ஆனா நீ ஐ லவ் யூ சொல்லுவோமா, நான் ஒரு ஐ லவ் யூ சொல்லுவேமான்னு சொல்லி போய்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் நீங்க இன்னொரு ஐடியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா நாங்க மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். இவளும் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஐடியில இருந்து மெசேஜ் பண்ணி. அதுக்கப்புறம் இங்க பாருங்க இந்த போஸ்ட் இஃப் யூ கேர் இட் லாஸ்ட் ஃபார் எவர்னு போட்டு பெயிண்டிங்ல தாத்தா பாட்டி அது வந்து ஒரு யங் கப்பிள்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க தான் அனுப்பிச்சிருக்கீங்க. அனுப்புனது கூட எனக்கு ஞாபகம் இல்லைங்கிற. நீ லவ் யூ அத அனுப்பிச்சிட்டு லவ் யூ தாங்கன்னு அனுப்பிச்சிருக்கீங்க. ஆரஞ்சது அவர்தான்ற பொழந்துருவேன். ப்ரப்போஸ் பண்ணது லவ் பண்ணதெல்லாம் நீ. அதெல்லாம் நான் வரமாட்டேன் கிளம்புங்க. அப்புறம் இந்த மாதிரி கண்மை போடு பேபின்னு நினைச்சீங்க. பேபினாலே பிடிக்காது. பேபி பொண்டாட்டி கால்மி. இங்க பாருங்க பொண்டாட்டியா? ஆமா ஆமா ஆமா. ஏண்டி மாமான் புருஷன் கூப்பிட்டு இருக்க?
புருஷன்லாம் கூப்பிடல. அவங்க கூப்பிடுற மாமா வேற, நீ கூப்பிடுற மாமா வேற. மாமா சரி ஓகே. பயங்கரமா வந்து பண்ணதுக்கப்புறம் டெக்ஸ்ட் மெசேஜஸ்லாம் போயிட்டு இருந்துக்குங்க. நாங்கெல்லாம் டேக் பண்றது, அவங்க டேக் பண்றது. இந்த லவ்வர்ஸ் ஆக்சுவலி இந்த ஐ லவ் யூ ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லி பொண்ணு சொல்றது, பையன் வந்து எதுக்குன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகுறது எல்லாம் இருக்குல்ல. ஆக்சுவலி இந்த ஒரு போஸ்ட், இந்த ஒரு கார்ட்டூன் இருக்குல்ல, இதை வந்து என் லவருக்கு அனுப்பணும். எனக்கு ஒரு பெரிய ஆசை. அனுப்பிச்சிட்டீங்களா? அப்புறம் என்ன? ஏதாவது ஒரு லவருக்கு அனுப்பணும் ஆசை. யாரை லவ் ஏதாவதுன்னா எனக்கு எந்த லவர் யாரை லவ் பண்ணாலும் அவங்களுக்கு அனுப்பணும்னு ஆசை. எனக்கு அது வந்து பின்ட்ரெஸ்ட்ல இருந்து எடுப்பேன். அவங்களோட சூப்பரா இருக்கும். இப்போ வரைக்கும் எங்கிட்ட இருக்கிறது சேவ்ல. லவ் பண்ணா இப்படி லவ் பண்ணி இந்த மாதிரி கியூட்டா லவ் பண்ண அது யாருக்குமே அனுப்பல. ஏன்னா என்ன லவ்வே பண்ணல. அது அனுப்புறதுக்குள்ளதான் பிரிஞ்சுட்டு போயிடுற அளவு, இல்லை அனுப்புனா பிரிஞ்சுட்டு போயிடுற அளவு. என்னடி இவ்வளவு குண்டா இருக்கு? குண்டா இருக்கு. என்னெல்லாம் வந்து யாரெல்லாம் ஒல்லின்னு சொல்லி என்கிட்ட வந்து நிக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த போட்டோ சமர்ப்பணம். ஆமா, சும்மா சொந்தக்காரங்க. இப்போ அழகு தேவதை மாதிரி இருக்குடி. ஜோக்கா இருக்க மேலே ஜோக்கா இருக்கு. அப்ப குண்டா இருந்திருக்க பாருங்க. இதெல்லாம் இப்படி வந்திருக்கு. எனக்கு அவ்வளவு குண்டப்பவே. எனக்கு லவ் பண்ணும் போதெல்லாம் எனக்கு போட்டோஸ் எடுத்து அனுப்புவார். காமெடியா இருக்கும். கட்ட ஒரு காமெடி போட்டோ இப்ப எனக்கு காமெடியா இருக்கு. அப்ப எனக்கு பிடிச்சது. ஜார்விஸ் என்ஃபீல்டர்ல அனுப்பிச்சிருக்கீங்க பாத்தீங்களா? தெரிதாவா? இங்க பாருங்க. இவ்வளவு அசிங்கமா பார்த்துட்டு நீங்க தான் நினைச்சீங்க படுத்துட்டு இப்படி ஹெட்செட் வேற போய். ஏன் மாமா இவ்வளவு அசிங்கமா? இல்ல, எனக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. நான் ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டேன். ஏன் என்ன ஹர்ட் ஆச்சு? அப்ப எனக்கு இப்பதான் புரியுது இந்த போட்டோ ஏன் அனுப்புனேன்னு. இந்த போட்டோ நான் அந்த டைம்ல சுரேகாக்கும் அனுப்பிச்சிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஏன் அனுப்பிச்சீங்க? இப்போ எனக்கு எக்ஸாக்டா தெரியல. அப்ப மெசேஜ் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிட்டு போகுது. ஒருவேளை இந்த லவ் பிரிஞ்சிச்சுன்னா அந்த லவ்வாவது ஒரு கூட்டாகட்டும்னு நினைச்சிட்டேன்னா. சும்மா சொன்னேன். ஜோக் பிராங்க் கொலையே பண்ணி அப்படியே நான் வெட்டி அனுப்பிடுறேன் பாக்ஸோட சேர்த்து. பிராங்க் பண்ணேன் சும்மா. ஏன் இந்த போட்டோ நான் அந்த டைம்ல சுரேகாக்கும் அனுப்பிச்சிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இருக்குமோ? அவரோட பச்சை சட்டை, ரெட் கலர் சட்டை டெல்லூஸ். சரி ரெட் சட்டை. அந்த சட்டையா? அந்த ரெட் ஷர்ட் இருக்குனே. அது ஒண்ணுதானே. இல்லனா அது எங்க அக்கா பொண்ணு பார்க்க வந்த நாள் தான். எங்க அக்கா வந்து நீங்க நம்ம வந்து அக்கா பொண்ணு பார்க்க வந்த நாள் தான் இந்த நாள். அப்படியா? அப்போ ரெட் கலர் சட்டை. ஆமா, அதே ரெட் தான். குடே அதாவது இல்ல ஜனனி பாப்பா இருக்கா? எங்க அக்கா கண்ணத்துல குழி எல்லாம் விழுகுதுடி. நான் இவ்வளவு இன்ச் பை இன்ச்சா இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ப்ரூஃப் எனக்கு வேணும்னு. இது வேணும்னா? ஆமா, அதுதான் அது அடுத்த ஒரு ரிவீல் பண்றேன். ஏதோ ஒன்று பெருசா இருக்கா? இல்ல ரொம்ப பெருசா இருக்கு. ஏங்க இதெல்லாம் இன்னும் பெருசா இருக்குங்க. இதெல்லாம் இன்னும் இதுக்கே உலகம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்களோட பார்ட்னருக்கு ஷேர் பண்ணுங்க. ஆக்சுவலி இன்னும் நாங்கள் எவ்வளோ மறந்தோன்னு தெரியல. எல்லா மெசேஜும் படிக்க முடியாது. எல்லா மெசேஜும் படிச்சோம்னா இன்னும் பயங்கர அல்டிமேட்டா இருக்கும். எல்லாமே இருக்குங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அது வந்து எதனாலன்னு நான் அப்புறமா உங்களுக்கு ரிவீல் பண்றேன். அது ஒரு பிரச்சனைனால நான் அதை எடுத்து வச்சிருக்கேன். நான்லாம் தப்பு பண்ணல ஸ்வீட்டு. தப்பு இது ஆக்ஷன் மேடம். இதெல்லாம் எங்களுக்கே தெரியுமே. நாங்கள் எதுக்கு ரீகால் பண்ணு இதை பற்றி பேசாம இருக்கோம். பார்த்தா எல்லாமே மறந்துருக்கோம். அப்படியே மெசேஜ் நீங்க இவ்வளவு ஃப்ளர்ட் பண்ணிருக்கின்றது இப்ப எனக்கு தெரியுது. ஏய் நான் போட்டேன்னா அவளை மறுபடியும் இந்த நாடகம் ஆடாதேன்ட்ட. லவ் பண்ணது ஃபுல்லா இவ, தொட்டில் ஆட்டி விட்டதெல்லாம் இவ. தொட்டில் ஆட்டுறீங்கன்னு கேட்டதுக்கு புள்ள கடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி பக்கெட்ல போட்டு நீ பாருங்க இதான் குழந்தைனா அடிக்கடி விட்டு ஒரு வார்த்தை சொல்லுவேன். என்ன அது? கேரளா மை வச்சு மைக்கிட்டில இருந்தேன் சொல்லி. சரி ஓகே ஓகே ஓகேங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். மறக்காம ஷேர் பண்ணாதான் நாங்க தெரியலங்க. அடுத்த நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்ங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். Love you so much.